தமிழ் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். சிங்காரவேலர் இருந்தபோது ஜீவா இருந்தபோது இதே எழுச்சி அடைந்துள்ளது. அதுக்கு பிறகு மகத்தான தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இதுபோல் ஒரு கூட்டம் இல்லை. இது தமிழ் சமூகம் இடது சிந்தனை நோக்கி நாளுக்கு நாள் நகரம் என்பதனுடைய அறிகுறி என்றுதான் தலையில வச்சுக்கிறேன். உங்கள் மேபிய தலைவர் அஜய் ப்ரோ வச்சுங்க அவருக்கு நாங்கள் பிரியா விடை கொடுப்பதற்காக இருக்கிறோம். அவர் விரும்பியபடி அவர் நல்லுடன் அரசு மருத்துவமனைக்கு கட்சியின் தமிழ்நாடு வாழ்ந்த போதும் நாட்டுக்காக புரட்சி வீரரின் உடல் மறைவுக்கு பின்னும் மருத்துவ உலகின் ஆய்வுக்காக பயன்படுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆரங்கே அவர்களை நினைவிலேற்றி அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து முடித்தோம். செங்கொடியை தாழ்ந்து சோசியலிசமும் சமதமும் கனவு தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் அத்தகைய லட்சியம் ஈடேறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலும் அதிகமாக பாடுபடும் பல்வேறு முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை உணர முடிந்தது. அந்த மகத்தான சக்திகளின் கனவுகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றும் என்று இந்த நாளில் அவர் நினைவாக சபதம். இப்போது உங்களிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான பாண்டா அவர் உங்கள் மத்தியில் கூறுகிறார். was not only a prominent leader of Tamil Nadu, he was an icon for the young communists who are all fighting and struggling to create this country. He was known for his simplicity, he was known for his simple life, he was known for soft speaking, but at the same time, in the field of struggle, he was a great fighter. He fought till his last breath of life. Kamen Nalakanno, who fought against all type of discrimination, against caste discrimination, gender discrimination, social discrimination, economical discrimination. He will inspire us even in future, particularly for the younger generation. He will inspire us and he will inspire younger generation to fight for socialism, to fight for the equal society, to fight against all discrimination in this country. மகத்தான பேரணி தமிழ் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். சிங்காரவேலர் இருந்தபோது ஜீவா இருந்தபோது இதே எழுச்சி அடைந்துள்ளது. அதுக்கு பிறகு மகத்தான தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இதுபோல் ஒரு கூட்டம் இல்லை. இது தமிழ் சமூகம் இடது சிந்தனை நோக்கி நாளுக்கு நாள் நகரம் என்பதனுடைய அறிகுறி என்றுதான் பாடநூலில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நிச்சயமாக நல்லது. தமிழக முதல்வர் அது குறித்து சிந்திக்கும். அவர்கள் அந்த வெளிநாட்டு அருகில் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வரவேற்கிறோம். மணிமண்டபம், பாரத ரத்னா, இப்படி பல முன்மொழிகள் இருப்பாங்க. இந்த முன்மொழிவுகள் மகத்தான தமிழ்நாட்டு முதல்வரே செவ்வணக்கம் செய்கிறேன் வாழ்நாள் போராளி அதுவும் எல்லாவற்றையும் நெத்தியில் இருக்கிற இத்தகைய கருத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில சார்பில்